நண்பர்கள் அனைவரையும் தமிழன் எக்ஸாம்ஸ் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். மெட்ராஸ் ஹைகோர்ட் சார்பாக டைப்பிஸ்ட் மற்றும் டிரைவர் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டு அதுக்கான ரிட்டன் எக்ஸாமும் நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதனோட மார்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய தகவல் என்னென்னா 19/9/2024 இன்றைய டேட்டில் என்ன தகவல் வந்திருக்குன்னா, டைப்பிஸ்ட் மற்றும் டிரைவர் எக்ஸாமுக்கான அடுத்த ஸ்டேஜ் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு யாரெல்லாம் குவாலிஃபை ஆகிருக்கீங்க அப்படின்ற லிஸ்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன டேட்டில் ஸ்கில் டெஸ்ட் நடக்கும் அப்படின்றதும் வந்திருக்கு. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் டைப்பிஸ்ட் எக்ஸாமுக்கான ஸ்கில் டெஸ்ட்டில் என்ன மாதிரி மெத்தடில் இப்போ இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் டைமில் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற என்னோடய வியூவை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். டைப்பிஸ்ட் மற்றும் டிரைவர் டோட்டலாக சேர்த்து 280 கேண்டிடேட்ஸ் குவாலிஃபை ஆகியிருக்கீங்க. 280க்கும் மேற்பட்ட கேண்டிடேட்ஸ் குவாலிஃபை ஆகியிருக்காங்க. உங்களுக்கான பிடிஎஃப் லிங்க்கும் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துட்றேன். உங்களோட நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி நேம்ஸ் எல்லாம் அந்த டேட்ஸை வியூ பண்ணிக்கலாம். நம்ம இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய ரெக்குமெண்ட் போர்ட்டல் வெப்சைட்டில் தான் இருக்கும். ஸோ அதில் 19 செப்டம்பர் 2024 இன்னைய டேட்டில் நமக்கு மொத்தமாக 2 காலம் கொடுத்துருப்பாங்க. ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் ஸ்கில் டெஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டைப்பிஸ்ட்னு இருக்கும். அடுத்தது ப்ராக்டிக்கல் டெஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிரைவர்னு இருக்கும். ஸோ நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் டைப்பிஸ்ட்டுன்றதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கான பிடிஎஃப் ஓப்பன் ஆயிரும். டைப்பிஸ்ட் மொத்தமாக 2 பேட்சாக நடத்துகிறாங்க எக்ஸாமு. ஸோ என்னென்ன டேட்டாக நடக்குதுன்றதை பார்த்தலாம். டைப்பிஸ்ட் பொறுத்தளவு ஒரே டேட் தான், சண்டே தான் எக்ஸாம் நடக்குது. ஃபஸ்ட்டு பேட்சில் இருக்கிறவங்களுக்கு காலையில் 8 மணிக்கு அப்படின்றது ரிப்போர்ட்டிங் டைமாக இருக்குது. மொத்தமாக ஃபஸ்ட்டு பேட்சில் 70 பேர் வராங்க. அடுத்தது செகண்ட் பேட்சுக்கு அதே சண்டே அன்றைக்கி தான் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ இன்னைய டேட்லேருந்து 10 நாள் டைம் இருக்குது. ஸோ இவங்களுக்கு 10 மணி அப்படின்றது ரிப்போர்ட்டிங் டைமாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பேட்சில் இருக்கிறவங்களுக்கு 8 மணியும், ரெண்டாவது பேட்சில் இருக்கிறவங்களுக்கு 10 மணியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லோரும் ரிப்போர்ட்டிங் டைம்னால் அந்த டைமுக்கு போகலான்னு நினைக்காதீங்க. 1 மணி நேரம் முன்னாடியே எக்ஸாம் சென்டர் ரீச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவ்வளோதான். வரக்கூடிய நாட்களில் ஹால் டிக்கெட் அப்படின்றது உங்களுக்கு கொடுக்கப்படும். The above shortlisted candidates for the skill test are instructed to download their hall tickets from Madras High Court recommend portalன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஹால் டிக்கெட் 19ஆம் தேதி இன்னைய டேட்டில் இன்னும் ரிலீஸ் பண்ணலை. வரக்கூடிய நாட்களில் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அது வரைக்கும் ரிலாக்ஸாக உட்காந்து டைப்பிங் ப்ராக்டிஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டிரைவருக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்க உங்களுடைய ஸ்கில் டெஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் எப்படி தெளிவாக நம்ம அட்டன் பண்ணலாம் அப்படின்றதுக்கு உண்டான ப்ராக்டிஸ் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தமிழன் எக்ஸாம்ஸ் சிறுதுளி பெருங்கடல்.